அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம டிவி சேனல் ஓப்பன் பண்ணும்போது அதில் வர செய்திகளை எடுக்கிறோம். நிறைய பிரச்சனைங்க, 1-2 இல்லைங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவன் இவனை வெட்டிட்டான், இவன் அவனை வெட்டிட்டான், அது பண்ணுறான், இது பண்ணுறான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பரவாயில்ல. பெண்கள் எப்படி பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இதுக்கு விடிவே கிடையாதா? அத்தகைய ஒரு நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். பாஜக அதிமுக நடந்துகிட்ருக்கு அந்த ஆட்சியில் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. பொள்ளாச்சி சம்பவம் முடிஞ்சு ஒரு சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா, இப்போ நான் வாழ்கிற ஒரு காஞ்சிபுரம், நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். இங்கே ஒரு 13 வயசு பொண்ணு, மனநல குன்றிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இட்டுன்னு போயிட்டு ஒரு 3 பசங்க ஆட்டோ டிரைவர் இட்டுன்னு போயிட்டு கற்பழித்து அந்த பொண்ணை பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த உடனே ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை, அந்த பொண்ணுக்கு என்னங்க தெரியும்? அதுக்கு என்ன தெரியும்? பக்கத்தில் போய் இருக்கிற கடையில் அதிகபட்சம் ஒரு 10 மீட்டர் கடை கூட இல்லை. அங்கே போயிட்டு ஒரு முறுக்கு வாங்க போகுது. அந்த பொண்ணை சின்ன பின்னமாக ஆக்கிட்டானுங்க. அதை ஆக்கி அதை ஒரு பொட்டலம் கட்டி அங்கே புதைக்க வைக்கிறாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, நேற்று விழுப்புரத்தில் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறானுங்க. இன்றைக்கி அதே திருப்பியும் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை, 20 வயசு பொண்ணை இட்டுன்னு போயிட்டு கழுத்து அறுத்து சாவடிச்சுட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்கானுங்க. நம்ம என்ன சுதந்திர நாடு தான் வாழ்கிறோமா? யோசிச்சு பாருங்க, அப்படிதான் வாழறோமா? இல்லைங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு பெற்றோர்களை தயவு செஞ்சு சொல்கிறேங்க, எல்லாருமே பொண்ணை எந்த அளவுக்கு நீங்கள் பொத்தி 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 வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண் மகனையும் பாருங்கள். இருக்கிற எல்லா பசங்கிட்டையும் சொல்லுங்கள், அங்கே இருக்கிற பொண்ணும் நம்முடைய அக்கா தங்கச்சி, நம்மளுடைய உறவினர்கள், நம்முடைய ஒரே சகோதரத்துவம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அம்மாக்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பசங்க மேலே ரொம்ப அன்பாக வச்சுருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், டேய் அதுவும் உன்னுடைய தங்கச்சிடா, அதுவும் உன்னுடைய அக்காடா அப்படின்னு வளர்த்தா தான் விஷயம். வலிக்குதுங்க மனசு ஒரு நாள் நியூஸ் பார்த்தா. ஏன்னா எல்லாருமே பெண்ணை பற்றி வச்சுருக்குறோம். நீங்களும் இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ரைட்டா இல்லையா? எத்தகைய நாட்டில் அங்கே வாழறோம்? அப்போல்லாம் ஒருத்தவங்க தவறு பண்ணானா அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். இப்போ அதுவே கிடையாது. அவன் 10 நாள் போகிறான், ஒரு 15 நாள் அரெஸ்டாக வரான், திருப்பி வெளில வரான், இன்னொரு பொண்ணை ஒரு வாழ்க்கையை கற்பழிக்கிறான். ஏற்கனவே பொள்ளாச்சி சம்பவம் மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு. நான் பண்ணிட்டாங்க இந்த அரசாங்கம். நாங்க பண்ணிட்டாங்க. பெரிய செல்வசி மதரோட பசங்களா அவங்க அப்படி இருந்தா எல்லாமே பண்ணிடலாமா? குழந்தைங்க எல்லாருமே, உன் வீட்டுக்கு வந்தேன்னா என் வீட்டுக்கு வந்தேன்னா எல்லாருமே பெண்கள் தானே. புத்தி கிடையாதா? அறிவு இல்லையா? பெத்தவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? அவன் தங்கச்சி கூட மட்டும் தோல் மேல கை போட்டிருக்கானே, அப்ப அந்த புத்தி கிடையாதா? அந்த பொண்ணை அப்படிதான் பாப்பானா அப்படின்னு யோசிக்கணும். உன் தங்கச்சி நீ தங்கச்சா பாப்ப, மத்த பொண்ணெல்லாம் பேரா? சாரிங்க, ஆதங்கத்துல பேசுறேன், வைத்தியத்துல பேசுறேன், இன்னும் அசிங்கமா பேசுவேன். ஒரு அளவுதான் மரியாதை. பெண்களோட ஆண்களை பலமா படிச்சது அவங்கள நம்ம எப்படி சொல்றது, பாதுகாக்கத்தானே தவிர அவங்கள பலவீனப்படுத்துறதே கிடையாது. நம்மளை நம்பி நிற்கிற குழந்தைங்க அதுங்களா? அந்த 13 வயசு குழந்தை இப்போ என்ன சொல்றது, மனநல கொண்டை குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? ஒரு 5 வயசு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அறிவு இல்லை, வயிற்றுனால தின்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பெத்தவங்க அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படிதான் வளர்க்கணும்டா, இப்படிதான் பண்ணணும். அவங்க எல்லாமே நம்மளுடைய குழந்தைங்க, நம்ம கூட பிறந்த சகோதரத்துவம் உள்ள அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருமே அக்கா தங்கச்சின்னு சொல்லிக் கொடுங்க. பெத்தவங்க சரினா பிள்ளைங்க இப்படிதாங்க வளரும். கேவலமா இருக்குதுங்க இந்த நாட்டில் வாழறதுக்கு ஒரு அளவுக்கு மேல. இதை விட என்ன சொல்கிறது,
கீழங்கால குண்டு போட்டு சாவறான், அது போட்டு சாவறான், அப்படி கூட செத்துட்டு போயிடலாம். மானங்கிட்டு நம்மளோட பச்சளம் குழந்தை இது பக்கத்தில் போய் அனுப்புறதுக்கு உண்டான ஏன் இன்னொன்று சொல்லுமா, பக்கத்தில் இருக்கிற குழந்தைய வந்து நம்ம கொஞ்சி பேசுறதுக்கே நம்மளுக்கு வெக்கமாக இருக்குது. எப்படி பேசுவாங்கன்றது தெரியலன்ற மாதிரி சுச்சுவேஷன் வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க தோழர்களே, இதோட இது முடிஞ்சிட்டு இருக்கணும். அடுத்து கடுமையான சட்டம் வந்தால் மட்டும்தான், அதாவது தண்டனைகள் பெருசாக எப்போ வருதோ அப்போ தான் வந்து இவங்களாம் வந்து திருந்துவானுங்க. கமல் சார் ஒரே வார்த்தை சொன்னார், இங்கே செக்யூரிட்டி கார்டு வேறு யாருமே இல்லை, நம்ம தான் அப்படின்னாரு. நம்ம மீன் நானும் எல்லா தம்பிகளும் தான், சரிங்களா? நம்மளே அந்த தவறை செய்யக்கூடாதுங்களா தம்பிங்களா? புரிஞ்சுங்க. உங்களுடைய வளர்ப்பு சில விஷயத்தில் தவறாக இருந்திருக்கலாம், இனிமேலாவது மாறிடுங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை உனக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. அது இன்னொன்று ரொம்ப ஒரு கேவலமான ஆட்சியில் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஃபேஸ்புக்கு ஸ்லைட்லாம் வந்து வருது, பெண்களை பெற்றுள்ளவரும் தயவு செஞ்சு இங்கே வந்து ஓட்டு கேட்க வராதிங்க, பாரதிய ஜனதாவும் அதிமுக அத்தகைய சூழ்நிலை நீங்கள் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கீங்க. புரிஞ்சுங்க மிஸ்டர். அனைவருக்கும் வணக்கம்.